ஹாய் ஜூரிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்னா உங்கள் உதய் அண்ட் நந்தினி எங்கே போயிருக்காங்கன்னா அவங்கள வந்து காலையிலே வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே வளையல் போட்டு இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. இனிமேல் தான் அவங்க வர போகிறாங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா மண்டபத்தில் தான் இருக்கேன். ரொம்ப கைமையான்னு இருக்கனால அப்படியே மேலே டைனிங் ஹாலுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க வந்ததும் அப்படியே நான் கன்டினியூ பண்ணிட்டே வரேன். பேச முடியுமான்னு தெரில. முடிஞ்ச வர ஃபங்க்ஷனை வந்து கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்க பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேஜ் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நந்தினி வராதனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அடுத்து கிங்கினி குட்டியோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ, அடுத்து எங்கள் வீட்டு குழந்தைங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தால் நந்தினியும் வந்துட்டாங்க. இந்த காரில் வந்து இப்போ இறங்குவாங்க. அப்படியே அதை பாருங்கள். அப்படியே கண்டினியூ. கேமராமேன் தான் சுற்றி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. காரை விட்டு அவங்க இறங்க கூட இல்லை. அதையும் ஒரு ஃபோட்டோ அப்படி இப்படி நீ எடுத்து நல்லா கேமராமேன் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஃபோட்டோஸ்லாம் நல்லா தான் வந்துருந்துச்சு. அவங்களுக்கும் பிக் தேங்க்ஸ். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது ஃபங்க்ஷன். இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறையா பேர் லேட்டாக தான் வந்தாங்க. மணி 7 ஆயிடுச்சு. நாங்கள் கூப்பிட்டது 5 to 6. ஆனால் அவங்க வர லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் பொண்ணே வர்றாங்க. அவங்களாம் மகாலையும் யாரும் வரலன்னா அவங்களையும் கொஞ்சம் மெதுவாக மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். யாருமே வீடியோ எடுக்க வேற இல்லை. இப்போ ரா போட போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்து பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே வந்து என்னோட மாமாவோட ஒய்ஃப் அத்தையா அவங்க வந்து பொட்டு வச்சு விட்டாங்க நந்தினிக்கு. அப்படியே ஸ்டேஜில் போய் உட்காந்தோம். பாருங்க, மணி 7 ஆகியும் கூட்டமே இல்லை. நாங்கள் மட்டும் தான் மஹாலில் இருந்தோம். ஜஸ்ட்டு ஃபேமிலி அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. நிறையா பேர் வரல. சாப்பாடெலாம் மிச்சமாயிடுச்சு. அடுத்து ஸ்டேஜில் போய் உட்காந்ததும் உங்கள்கிட்ட ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே பாருங்கள் மஹாலை யாருமே இல்லை. வெறும் ஒரு 30-40 பேர் இருந்திருந்தா பெரிய விஷயம். அடுத்து ஃபோட்டோகிராஃபர் யாருமே வரலன்னு எங்களை ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பொண்ணு வீட்டில் இருந்து சீர் கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க மேடைக்கு. அப்படியே எங்கள் வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க வீட்டு ஆளுங்க இருந்து இந்த பழம் பூ அதெல்லாம் வச்சு ஒரு கோல்டு ரிங் வாங்கி கொடுத்தாங்க. நந்தினிக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வச்சு எங்கள் வீட்டு ஆளுங்க கிட்ட கொடுக்குறதுக்காண்டி அப்படியே ஸ்டேஜ் ஏறி எல்லோரும் வந்தாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். இப்போ எங்கள் வீட்டில் எப்படி நடக்குதுன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா வீட்லேயும் இந்த மஞ்சள்லாம் ஃபேஸில் தடவுவாங்க. அதெல்லாம் எங்கள் வீட்டில் பண்ணவே இல்லை. லாஸ்ட்டு ஆசீர்வாதம் பண்ணேன்னு ஒரு முக்கியமானவங்களை வச்சு அந்த ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த கிளிப்ஸ்லாம் அப்படியே ஆட் ஆகும் பின்னாடி. இந்த ஒரு தட்டை கொடுக்கறதுக்கு எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த கிளிப்பை அப்படியே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலலாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் எந்த முறையில் சொல்லுவாங்கன்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ரொம்ப ஆவலோடு இருக்கேன். ஆனால் வந்து மேடைக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகிருக்கும். தட்டை தான் கொடுக்க மாட்டுறாங்க கையில். அடுத்து ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் கழித்து 5 நிமிஷம் ஆகிருக்கும். அடுத்து அந்த தட்டை அப்படியே எங்கள் கையில் கொடுத்தாங்க. அந்த கிளிப்ஸ்லாம் வரும். அப்படியே பாருங்கள். நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா நாங்கள் பேசுகிற பாஷை வந்து சௌராஷ்டிரான்ற ஒரு பாஷை தான். அது யாருக்கு தெரிஞ்சிருக்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இருக்குது. தெரிஞ்சவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால தான் நான் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே அப்படியே பேசுகிறத பாருங்கள். அந்த பாஷை உங்களுக்கு புரியுதான்னு தெரியாதவங்க.
அப்படியே நந்தினிக்கு வச்சு கொடுத்த ரிங்க என்னைய வந்து போட சொன்னாங்க. அப்படியே அந்த வீடியோ தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நந்தினிக்கு நான் ரிங் மாட்டி விட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு ஆளாக வந்து வளையல் போட்டு விட வந்துட்டாங்க. வளையல் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு காசு கொடுத்துட்டு போனாங்க எங்கள் கையில். அப்படியே அந்த கிளிப்ஸ் தான். அப்படியே நீங்கள் பாருங்கள். முதல்ல வந்தது அத்தை, இப்போ இவங்க வர்றது எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி. இவங்க வளையல் போட்டு முடித்தாங்க. அப்படியே ஒவ்வொரு ஆளாக வளையல் போட்டாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு சாங் போட்டு நல்லா கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன் பொண்ணு வீட்டு ஆளுங்க போடாமல் பையன் வீட்டு ஆளுங்க முதல்ல போடுறாங்க, அந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் உருவாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு 4 பேர் ஏற்கனவே அவங்க வீட்டில் வச்சு வளையல் போட்டு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே வந்ததும் பையன் வீட்டு ஆளுங்க ஒரு 5-6 பேர் வளையல் போட்டதுக்கு அப்புறம் மிச்சம் உள்ள ஆளுங்க அப்படியே அவங்க வீட்டாளுங்க எங்கள் வீட்டாளுங்க எல்லாரும் சேர்ந்து வளையல் போட வருவாங்க. அப்படியே இந்த வீடியோவை பாருங்கள். இவங்க தான் எங்கள் மாமா அக்கா பொண்ணு, அக்கா பையன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நானும் என் ஒய்ஃபும் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே நந்தினி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவில் அப்படியே லாஸ்ட்டாக மேட்ச் பண்ணி விடுறேன். அந்த கிளிப்ஸ் ஆயிடுது. அப்படியே பாருங்கள். அப்படியே செகண்ட் சாரியும் மாற்றிட்டு வந்துட்டாங்க. இது நான் வாங்கி கொடுத்த சாரீ. நந்தினிக்கு முதல்ல கட்டியிருந்தது அவங்க அம்மா வீட்டிலேருந்து அவங்க வாங்கி கொடுத்த, அவங்க கூட்டிகிட்டு வரும்போது அந்த சாரியை கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படியே ஃபோட்டோகிராஃபர் வந்து எங்களை போஸ் கொடுக்க சொல்லி இது பண்ணிட்டாங்க. வலையெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க எல்லோரும். அடுத்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் ஒவ்வொரு மாடலாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதை அப்படியே உங்களுக்கு ஒரு சாங் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபைனலி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சாப்பாட்டு எப்படி வந்துட்டோம். இதுதான் எங்கள் இடம். இல்லை அது கூட ஒழுங்காக போகல. ஃபைனலி எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. மகாலயம் எல்லோரும் போயிட்டாங்க. ரொம்ப டயர்டாகிட்டாங்க. இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஃபைனலி வளகாப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மேடம் கொஞ்சம் மேக்கப்லாம் கலையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சு. என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு எங்கள் கிங்கினி குட்டிக்கு
ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னாங்க. அதான் இப்போவே ஓப்பன் பண்ணி ஆகணுமா. இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க, நான் அதை வீடியோ எடுப்பேன், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. யார் முதல்ல பிடிக்க போறாங்க அப்படிங்க இங்க பாரு. எவ்வளவு ஒரு ஆர்வம் பாருங்க. தமிழ்ல பேசுறாங்க, உளறாங்க. கிஃப்ட கொடுத்தவங்க, கிஃப்ட் பண்ணவங்க பார்த்தா எவ்வளவு மனசு சங்கடப்பட்டு. நம்ம நம்பி ரொம்ப சோர்ந்துட்டாங்க. அம்மாவும் மகளும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, இதான் இதை வச்சு என்னன்னே தெரியாது. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டா இல்லை இவங்க தான் பெட்டியை வாங்கி பேக் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஆன்லைனா? அதை நடுவில் கீச்சு விடணும். இருங்க, நான் போனேன். அப்படியே குடுங்க, குடு. எங்கே எங்க அக்கா பிரிச்சிட்டா, பாதி தெரியுது. இது என்னது? டெடி பியர். இது முயல் குட்டி. ஃபைனலி இந்த ஒரு கிஃப்ட் வந்துச்சு. சரி, ஓகே. இந்த gift தான் இருந்துச்சு. சரி, ஓகே. சண்டை போடாதீங்க. சண்டை போடாதீங்க. சரி, ஓகே. இந்த vlog அப்படியே இதை வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டே ஏதாச்சும் ஆட் பண்ணி உங்களுக்கு போட்டு வர்றேன். பை பாய்.